வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்புக்கும் இந்தியாவின் கொச்சிக்கும் இடையில் பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்க நடவடிக்கை. விசாரணைக்குட்படுத்த வேண்டிய 103 பொதுமக்கள் முறைப்பாடுகள் காணப்படுவதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தகவல். தங்காலை கொலை தொடர்பில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் கப்பல் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வரையறுக்கப்பட்ட இலங்கை கப்பல் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் துறைமுக அதிகாரிகளிடம் கலந்துரையாடப்படுவதாகவும் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சசி தந்துங்க தெரிவித்துள்ளார். கப்பல் சேவைக்கு தேவையான சுங்கம் உள்ளிட்ட ஏனைய துறைசார் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணிகள் கட்டணம் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பயணிகள் எண்ணிக்கை மற்றும் பரிமாற்றத்திற்குட்படுத்தப்படும் பொருட்களின் அளவு என்பவற்றை அடிப்படையாக கொண்டே கப்பல் சேவைக்கான பண அறவீடு தொடர்பில் அறிவிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணைக்குட்படுத்த வேண்டிய பொதுமக்கள் முறைப்பாடுகள் 103 காணப்படுவதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ஆணைக்குழுவின் சேவை காலம் நிறைவடைந்ததன் பின்னர் 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழுவின் பதில் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்துள்ளார். அனைத்து முறைப்பாடுகளும் புதிய ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். புதிய ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும் முறைப்பாடுகள் தொடர்பில் கிடைக்கப்பெறும் அறிவித்தல்களுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் பதில் பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். தங்காலை நகரில் ஜெயவீர பட்டபந்திக்கு இந்திக எனப்படும் ஒக்குவா என்பவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. அதற்கமைய மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அधीक्षक புவன் குணசேகர தெரிவித்தார். உயிரிழந்துள்ள நபர் தொடர்பில் மனித கொலை குற்றச்சாட்டு வழக்குகள் இரண்டும், கொலை முயற்சியில் ஈடுபட்டமை குறித்த வழக்கு விசாரணை ஒன்றும், சட்டவிரோதமாக துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணை ஒன்றும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ஒக்குவா என்பவர் தனது சகோதரன் உள்ளிட்ட மற்றொருவருடன் முச்சக்கரவண்டியில் பயணித்த போது நேற்று முற்பகல் காரில் சென்ற சிலரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதுடன் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் குறித்து சரியான தகவல்கள் வழங்கப்படும் பட்சத்தில் அவர்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க முடியும் என அரசு நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது. அவ்வாறான தகவல்கள் கிடைக்குமாயின் தேர்தல்கள் ஆணையாளர் ஊடாகவோ அல்லது தமது அலுவலக உத்தியோகத்தர்கள் ஊடாகவோ அது குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என அமைச்சின் செயலாளர் ஜே தடலகே தெரிவித்தார். எனினும் அரசியல் நடவடிக்கைகளில் அரசு உத்தியோகத்தர்கள் ஈடுபடக்கூடாது என பகிரங்க அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அறிவித்தலை உரிய வகையில் பின்பற்றாத அதிகாரிகள் தொடர்பில் வெறும் வாய் வார்த்தையாக இன்றி உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட வேண்டும் எனவும் அமைச்சின் செயலாளர் கோரினார். அவ்வாறான முறைப்பாடுகள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் குறித்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் ஜே தடலகே சுட்டிக்காட்டினார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுகம் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். நாட்டின் மலைப்பிரதேசங்களிலும் தென்கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள
கடற்பிரதேசங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் ஏனைய கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று தென்மேற்கு திசையில் இருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. பாகிஸ்தானுக்கு எதிரான 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் லசித் மாலிங்க அணிக்குள் உள்வாங்கப்படாமை தொடர்பில் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் கருத்து தெரிவித்தார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 5வது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றதன் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாங்கள் எதிர்வரும் காலங்களில் புதிய வேகப்பந்து வீச்சாளர்களை தெரிவு செய்ய வேண்டியுள்ளதால் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. 2020 அணியின் தலைவர் சிறந்த பந்து வீச்சாளர். இருந்தும் சில வேளைகளில் சிறப்பாக விளையாடாவிடன் யாராக இருந்தாலும் அணியிலிருந்து வெளியேற்றப்படுவர். இதேவேளை நேற்றைய போட்டியில் இலங்கை வீரர்கள் சிலர் சிறப்பாக செயற்பட்டமை தொடர்பில் மேத்யூஸ் கருத்து தெரிவித்தார். அணி என்ற ரீதியில் தொடரை எழுந்தமை தொடர்பில் மிகுந்த கவலை அடைகின்றேன். மகள மற்றும் சங்கா இல்லாமல் விளையாடிய முதல் தொடர் இதுவாகும். குசல், திரிமான மற்றும் சந்திமால் ஆகியோர் பொறுப்புடன் விளையாடியமை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் தவறு விட்டிருந்தோம். இன்னும் அவற்றை எதிர்வரும் காலங்களில் திருத்திக் கொண்டு செயற்படுவோம் என எதிர்பார்க்கின்றேன். සමහර අවස්ථාවලදී වැරදි කරා. ඉතින් මම හිතන්නේ මේ ඉදිරියට යනකොට ඒ වැරදි ටික හදාගන්න තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ.